இன்னைக்கு நம்ம மைண்ட் கிராஃப்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். உள்ளே போகலாம். அந்த கம்பளியை பார்த்தியா? கம்பியை போட்டு கம்பிக்கு வெளியே 2 பக்கம் தொங்க விட்டு அப்படியே மேலே ஏறி தப்பிட்டான். சொன்னேன் என்னடா எப்படி கிழிச்சு போட்ட அப்படிங்கிறேன். பேச மாட்டேன். ஒரு கொக்கு பிடிச்சி அடைச்சி வச்சிருந்தேன். இந்த இங்கே தான் இருக்குது அந்த கொக்கு. அந்த கொக்கை திறந்து விட்டு போட்டு நான் திறக்கல அப்படின்ட்டு காய்ச்சல் தான் அதை திறந்து விட்டேன். கோளாரா பெரியவன் திறந்து விட்டு என்கிட்ட என்ன சொல்லிட்டேன். நான் திறக்கல தாத்தா. கையில் தான் குமார் தான் பிடிச்சேன். நீ தானே பிடிச்ச. உடச்சு பார்த்தாரு. ரெக்க உடஞ்சு போச்சு. ரெக்க உடச்சி போச்சா? நான் அங்கே தான் கோயிலுக்கு பின்னாடி பறிச்சு கிடைக்கும். தண்ணி மத்தியானம் 2 அப்படியே விட்டு சில கூட போயிட்டு வந்து காட்டேன். அந்த காட்சி யாருக்காச்சும் விட்டு சுற்றலாமா? முடியலடா என்ன செய்வேன் சொல்லு. என்ன 10,000 ரூபா சரி. அதுதான் உன்னால முடியும்னா செய்யுதான்னு நான் சொல்றேன். முடியும் உலகம் பண்ணிட்டு போயாருன்னா முடியல ஒதுங்கிக்கணும். மழையாதா கடவுளையே வேலையே கிடைக்காது. இப்படி போடணுங்க. ஜனமே மழை இப்படி வச்சுது அப்படி வச்சுது இங்கேருந்து ஜனமே திக்கம் போகணும். எங்க இருக்கு மழை போட்டு மாசமே முடிய போகுது. 15 நாள் ஆகி போகுது. இருங்க இங்கே போருங்க. ஏண்டா அதுக்கு எதோ பத்து வேணும். போர்வையா? போர்வை கொடு. எனக்கு போர்வை நானே போர் இல்லாமல் தூங்குவேன். அப்புறம் நான் எப்படியா அப்ப கிழிச்ச சொல்லு. கேள்வி 2 ராத்திரி காய்ச்சி அதை எடுத்து பொத்த முந்தியா போய் இல்லை அதை பொத்தலைன்னா தூங்க முடியாது. மேலே ரவைக்கு போய் அவனவே எடுத்துட்டு போர்வை போய் எடுத்துட்டு வாடா. ரவைக்கு பத்தா போர்வை இல்லை அடங்க. போர்னா எதுக்கு ஏற்ற கேட்குற? நீ கிழிச்சது யாரு? கிழிச்சு விடுக்க நான் கேட்க முடியும். ஏன் கொண்டு கிழிச்ச? எனக்கு போர்வை இருக்கிறது பிடிக்கல, அதனால கிழிச்சிட்டேன். போர்வை இருக்கு உனக்கு பிடிக்கல அப்படின்னா நான் ஏதான் பொத்துவேன். நீயா சொல்லு. போர்வையா? அப்புறம் கதை கிழிச்சிட்டு எப்படி பொத்த முடியாத? போர்வையில என்னடா எப்ப போர்வை கொடு. ஒரு போர்வை எடுத்துக்க. கொடுத்தாக்கான பொத்துவேன். சொல்றது கேளு. 2 போர்வை வச்சிருக்கியா? ஒரு போர்வையை கூட அதில் விரிக்காத கத்துல கண்டுக்காதீங்க. இந்த கொசு வந்து சந்துக்குள்ள பூந்து கடிக்கட்டு. இந்தா இதில் வச்சு சந்துக்குள்ள பூந்து கடிக்கட்டு. விரிக்கிறதுக்கு ஒரு போர்வை, பொத்தறதுக்கு 2 போர்வை, 3 போர்வை வச்சிருந்தேன். ஆகி நான் போர்வை எடுக்கலைன்னா என்னை தாத்தாவுக்கு நான் சண்டை கட்டணும். ரவைக்கு பாவம் அவர் போரி கொஞ்சம் போட்டு அவர் வேட்டியோட உட்காந்துக்கிறாரு. பாவம் ரவைக்கு என்ன செய்வாரோ தெரியல. சும்மாதான் உட்காந்துருக்க போறாரு. ரவைக்கு குளிர் பொறுக்க மாட்டாம அழுகிறல. ஐயோ, அதனால அப்புறம் அவர் போர்வைக்கு எலும்பு உடஞ்சிருச்சு. போர்வை நாளைக்கு எடுத்துட்டு வந்தா 2 கொண்டு மறந்துடா சாமி. போர்வை வேணும் காசு கூட கொடுத்தாரு. ரவையில் 2 நாளைக்கு பொத்தம் தான் தூக்கணும். அழுதே ரவையில் வந்து பத்தி விடுவாரு. இன்னைக்கு டாக்டர் வச்சு போட்டு என்ன சொல்றேன்னு கேளு. மறக்காத போர்வை. நான் அதை எடுத்தா எனக்கு கோபம் தான் வரும். வயசாயிடுச்சு. நீ நல்ல சாவடி எனக்கு வேணும்.
காய்ஸ் வாங்க கைஸ் பார்க்கலாம். லைன் கொடுத்த போது நம்ம அடிக்கலாம் கைஸ். வாங்க. டேய் எங்கடா போன? வாடா வெள்ளவாயா. வெள்ளவாயா வெள்ளவாயா எங்கடா போன வெள்ளவாயா? இங்கே அந்த வெள்ளவாயா அந்த வீட்டு மேலே ஏறி உட்காந்துட்டேன் கைஸ். போட்டு அடிக்கிற அடியில் பாருவே. சரி கைஸ், இதோட நான் வீடியோ முடிச்சுன்னு ஆசைப்படுறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் கைஸ். நாளைக்கு பார்ப்போம். பாய் பாய்.